கறிக்காய் 100 150 300 போகுது. கோவா 120 150, கோவாயில 20, கீரை 50, பனங்கிழங்கு 10 எல்லாம் 60 ரூபாய். வேற வாழைப்பொத்தி 30 ரூபா. இந்த பெரிய விளையாண்டு இல்ல பீட்ரூட்டா 600 ரூபா விற்கிறோம். பச்சை மிளகாய் இன்றைக்கு 600 ரூபா விற்கிறோம். தேசிக்காய் 150, தேசிக்காய் 150, தக்காளி பழம் 500. இந்த பாருங்க இந்த அன்னையில வந்து பாவக்காய் அதை கொஞ்சம் என்ன விலையான பாவக்காய் பெரிய தேங்காய். ஐயா 1 கிலோ எத்தனை தேங்காய் வரும்? செய்யல் வாங்கிட்டு மழை காரணங்கள் இல்லை தானே இனி தோட்டங்கள் வாங்கிடும். பச்சை மிளகாயெல்லாம் 500 600 வந்துடுது. எல்லாம் விலை குறையும், படிப்படியாக குறைஞ்சாண்டு போகும். அந்த வாழைப்பழங்கள் வந்து வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்கும். பாருங்க குள்ளையா வந்து அடுக்கி இருக்குன்னு. இங்கால வந்து வேறு கடைகளும் வந்து இருக்குது. பாருங்க பானை மற்ற அடுப்புகள் குடங்கு. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் சங்கானை மரக்கறி சந்தை. சங்கானை மரக்கறி சந்தையில் வந்து இன்றைக்கு வந்து மரக்கறிகள் வந்து என்ன விலை, பழங்கள் வந்து என்ன விலை என்று சொல்லி எல்லாம் வந்து கேட்டு அறிய போகிறோம். இப்போ தான் அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க வந்து சந்தைக்குள்ளே போய் இந்த மரக்கறி விலைகளை எல்லாம் கேட்டு அறிந்து கொள்வோம். வாங்க. இது பார்த்தீங்க சொன்னால் கார்னருக்கு போகிற வீதி. இப்போ இது வந்து சங்கானை இப்போ நிற்கிற இடம் பாருங்கள். கத்தரிக்காய் 100 150 300 போகுது. கோவா 120 150, கோவாயில 20, கீரை 50, பனங்கிழங்கு 10 எல்லாம் சீலா தான் போய் கொண்டிருக்கு. கடவுள் இந்த முறை நல்ல சீலா விலையில் போய் கொண்டிருக்கிற வழியாக பரவாயில்லை. மக்களுக்கும் பரவாயில்லை, தோட்டக்காரருக்கும் பரவாயில்லை. இன்றைக்கு மெலிவன் தான் சொல்லுவோம். கீரை 50, கோவாயில கத்தரிக்காய் 250 300, கோவா 120 150 எல்லாம். வெங்காயம் 100 150 200 காய்ச்சி தக்கான மதியம் வெங்காயம். மற்ற தேசிக்காய்க்கு ஒரு காய் 10 ரூபா எல்லாம் மதியம். செய்யல் வாங்கிட்டு மழை காரணங்கள் இல்லை தானே இனி தோட்டங்கள் வாங்கிடும். பச்சை மிளகாயெல்லாம் 500 600 வந்துடுது. எல்லாம் விலை குறையும், படிப்படியாக குறைஞ்சாண்டு போகும். நெருப்பெல்லாம் இனி பிள்ளைங்காலம் இன்றைக்கு 200 வந்துடுது. இனி படிப்படியாக இன்னும் விலை குறையுமா தான் கூடாது. பைத்தங்காய் தான் விலையில் இன்னைக்கு 500 600. மற்ற சகல சாமானும் விலை குறையும். 50 ரூபா எல்லாம் பண்ணுறது. பிராம்பத்து நான் இப்படி இங்கே 3:30 4 மணிக்கு நிற்பேன். 9 10 மணி மட்டும் நிற்பேன். 10 மணி கூட நான் போய்க்கிறேன். எல்லாம் உழைச்சிட்டோம். நமக்கு 7,000 கோவாயில் 300 படிக்கிறது. அது 2 எடுத்து விற்றுட்டோம். எல்லாம் விற்றுட்டோம். என்ன ஒரு 10 படிக்கிறே இருக்குது. அதையும் விற்றா சரி சந்தோஷம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை பெருநாங்கானி மற்றது ரம்ப இலைகள் வந்து இந்த பகுதியில் வந்து வாங்கி கொள்ள முடியும். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கானையில் வந்து மரக்கறிகள் மலிவாக வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. பாருங்கள் இந்த கீரையெல்லாம் வந்து இன்றைய தினம் வந்து 150 ரூபா எல்லாம் இருக்குது. இது என்ன கீரை ஐயா? இது பனங்கீரை. என்ன இது என்ன விலை ஒரு படி? 50 ரூபா. உங்கள்கிட்ட என்னம்மா கீரை என்ன விலை? 100 ரூபா போகுது. 80. இது 50 ரூபா. என்ன இது வந்து 80 ரூபா. இது வந்து கொஞ்சம் நல்ல கீரை என்றபடியாக அது 100 ரூபா போகுது. உங்கள்கிட்ட என்ன விலை? பனங்கிழங்கு என்ன விலை? 100 ரூபா போகுது. என்ன மற்ற ரம்பையில் சும்மா ஒரு கட்டு 50 ரூபா. என்ன மற்ற அது இது கருவேப்பிலையும் வந்து ஒரு கட்டு 50 ரூபா. கீரை வகை எல்லாமே இருக்கு.
எல்லாமே இருக்கு. என்ன விலையம்மா அகத்தியில? 60 ரூபா. என்ன வேற வாழைப்பொத்தி? வாழைப்பொத்தி 30 ரூபா. வேற இது என்னம்மா சண்டியில் என்ன விலை இது? 30 ரூபா. இதுவும் வந்து 30 ரூபா. மற்ற வெள்ளாரி என்ன விலையம்மா? 80. ஒரு படி 80. இது பொண்ணாங்க. இது என்னது? 100 ரூபா. என்ன அப்போ அம்மாட்ட என்ன விலை கீழே? இருக்கணும். தேசிக்காண்ட என்ன விலை போகுது? கிலோ 100 ரூபா. தேசிக்காய் கிலோ 100. அம்மாண்டியா கோவாயில் ஐத விலை 30 ரூபாய். அம்மாட்ட என்ன விலை கோவாயில்? 30 ரூபாய். அம்மா காட்டெல்லாம் தானே பிரச்சனை தானே. இது என்ன விலை? இது 60 ரூபாய். இது பொன்னாங்காணி என்ன? இது என்ன விலை உங்கள்கிட்ட? 100 ரூபா. அதான் என்ன அப்படியா? இன்றைக்கு என்னம்மா வியாபாரம் போகுதம்மா? அது கொஞ்சம் என்ன லாபம் பெறும். இன்றைக்கு கொஞ்சம் நோமலாக பரவாயில்லை. என்ன இந்த செவ்வாய்க்கிழமை தானே அப்போ கொஞ்சம். இது என்னம்மா? இது என்ன இதோ? அப்படியா? இது என்னம்மா ஒன்று ஒரு காய் இல்லையா இல்லாட்டி கிலோவாக கொடுப்பீங்க? கிலோண்டா என்ன விலையா அது? 100 ரூபா. என்ன சரி. இன்றைக்கு வந்து சங்கான சந்தையில் மறக்கிற விலைகள் எல்லாம் என்னமா இருக்கு? விலை கூடவா இருக்கா குறைவா இருக்கா? என்ன பெரிய விலையாண்டு இல்லை. பீட்ரூட் தான் 600 ரூபா விற்கிறோம். பச்சை மிளகாய் இன்றைக்கு 600 ரூபா விற்கிறோம். தேசிக்காய் 150. தேசிக்காய் 150. தக்காளி பழம் 500. கேரட்டு 450. வெண்டிக்காய் என்ன முள்ளங்கி என்ன வெண்டிக்காய் 300. பாவக்காய் 500. பூ 400. கோவாயில் 30. லீச்சு 400. வெங்காயம் 180. இது பீட்ரூட் என்ன ராசவல்லி 400 ரூபாய். என்ன போஞ்சிக்காய் 300 ரூபாய் கிலோ. புடலங்காய் 400. கத்தரிக்காய் இது 400. 200. அவரை 500 ரூபாய். பீட்ரூட் 600. 180 160 அப்படி. நீட்டுக்காய் 250. பச்சை மிளகாய் 600. தேசிக்காய் 100 ரூபாய். எல்லாம் 1000 2000 வந்து வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்கு. இந்த மாதிரி சரியம்மா. நன்றி நன்றி நன்றி. வம்பாவங்க அப்படியே கொட்டிக்கிட பாருங்க. அண்ணா உங்கள்கிட்ட என்ன விலை வம்பா வெங்காயம்? என்ன விலை 1 கிலோ? உருளைக்கிழங்கு 150. பிளாக்கோட்டாய் என்னம்மா கிலோவா இல்லாட்டி கிலோ என்ன விலை? 120. ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு வந்து இன்றைக்கு 150 ரூபாய். எல்லா இடத்துலையும் வந்து சில இடங்களில் மரவள்ளி கிழங்கு விற்க மாட்டேன். இப்போ இருக்கிற இன்றைய தினம் பார்த்தீங்க சொன்னால் சங்கானை மரக்கறி சந்தை வந்து ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்து மரக்கறி எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிற பாருங்க.
அம்மா வந்து மரக்கறிகள் வந்து கேட்குற மரக்கறிகள் வந்து அவைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறா பாருங்க. அம்மாவோட தான் நான் இன்றைக்கு வந்து கதைக்க போகிறேன். என்ன மாதிரி மரக்கறின்ற விலைகள் என்ன மாதிரின்னு சொல்லி கதைக்க போகிறேன் பார்ப்போம். அம்மா வந்து இப்போ ஆக்களுக்கு வந்து மரக்கறி கொடுத்து கொண்டிருக்கிறா. அம்மா வந்து சுற்றி வேற நிறைய எல்லா மரக்கறியும் வந்து அம்மா வச்சிருக்கிறபடியாக அம்மாவோட கதைப்பம் என்னம்மா எனக்கு அம்மா இந்த வியாபாரத்தை குழப்பக்கூடாது. வணக்கம் அண்ணா. மரக்கரண்ட விலை இன்னைக்கு கடும் விலையொன்றும் இல்லை, குறைவொன்றும் இல்லை, ஒரு சீரான விலை. பைத்தங்காய் கிலோ 600 ரூபா. என்ன பைத்தங்காய் கிலோ 600 ரூபா. பாவக்காயும் 600. பீட்ரூட் கிலோ 600. கத்திரிக்காய் 450. ஒரு கிலோ 160. கேரட் 400. கிலோ 600. போஞ்சினாய் 400 ரூபா அண்ணா. பச்சை மிளகாய் எனக்கு 600 ரூபா கிலோ. இஞ்சி கிழங்கு 800 ரூபா கிலோ. கறிமிளகாய் 800 ரூபா. சின்ன வெங்காயம் பெருசாக லீக்ஸ் 400. வெண்டிக்காய் இது பச்சை வண்டி 300 ரூபா. பால் வண்டி 400. ராசவள்ளி கிழங்கு இது ஊர் ராசவள்ளியை 500 ரூபான்னா. மற்றது தம்புள்ளியான் ராசவள்ளி 350. புடலங்க நீங்கள் சொல்லியாச்சு. மரவள்ளி கிழங்கு 200 ரூபா. பூசணிக்காய் 100 ரூபா. மற்ற பெரிய வெங்காயம் 180 ரூபா. தக்காளி பழம் 600. மரக்கறின்ற விலைகள் வந்து பார்த்துனாங்க. இன்றைக்கு வந்து மரக்கறின்ற விலைகள்லாம் வாங்கக்கூடிய மாதிரி மெலிவாக இருக்குது பாருங்க. அது வந்து எல்லா மரக்கறியுமே வந்து இங்கே வாங்கி கொள்ளக்கூடிய இருக்கு. தக்காளிப்பழம், கேரட்டுகள் எல்லாமே இருக்குது. பாவக்காய் இருக்குது. பார்த்து எல்லா இடத்துலையுமே வந்து என்னென்ன மரக்கறி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டி கொள்கிறேன். சில இடத்துல வந்து சில மரக்கறிகள் இல்லை. இப்போ இந்த கோவா எல்லாம் வந்து லீக்ஸ் எல்லாம் வந்து சில இடங்களில் இல்லை. ஐயாட்ட வந்து கேரட் வந்து 400 ரூபா சொல்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் இங்கே பாருங்க. ஐயா கத்தரிக்காய் என்ன விலை சொன்னீங்க? 300. அதான் இதே நல்லா இருக்கு. இந்த கத்தரிக்காய் 300 ரூபாய்க்கு பரவாயில்லை. வாங்கி ஒரு குழம்பு வச்சு சாப்பிடலாம், பொரிச்சு சாப்பிடலாம். மரவள்ளி கிழங்கு என்ன விலை? வியாபாரிக்கு 150 ரூபா. பச்சை மிளகாய் 600 ரூபா. பச்சை மிளகாய் 600 ரூபா. என்ன வெங்காயப்பூ 400 ரூபா. உருளைக்கிழங்கு 200 ரூபா. 170 180 ரூபா வியாபாரி. சில்லறை விலை தான் 200. என்ன சில்லறை வியாபாரங்கள் மற்றது 200 ரூபா. மற்ற ஆக்களுக்கு ஒரு 180 ரூபா கொடுக்கலாம். தொகையாக வாங்குற ஆக்களுக்கு கொடுக்கலாம். என்ன பூசணிக்கு 120 ரூபா. என்ன மற்ற இந்த பெரிய வெங்காயம் 200 ரூபா. அந்த சின்ன வெங்காயம் 200 ரூபா. மற்றது வாழைக்காய் 200 ரூபா. என்ன இன்றைக்கு வந்து அப்போ மரக்கறி வந்து வாங்கி கொள்ளக்கூடியமே இருக்கு. என்ன பரவாயில்லை, மலிவாக கிடைக்குது இன்றைக்கு. என்ன இங்கே பாருங்க, இந்த அன்னையில வந்து பாவக்காய் அதை கொஞ்சம் என்ன விலை? என்ன பாவக்காய் 500 ரூபா. 500 ரூபா. பாவக்காய் எல்லாம் இந்த விலை 800 ரூபா. 900 ரூபாயெல்லாம் போனது இப்போ பாருங்க மெலிஞ்சிச்சு. சங்கான சந்தையில் வந்து அம்மையாக சொல்லப்போனால் மெலிவாக வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மரக்கறிகள் எல்லாமே வந்து. கத்தரிக்காய் மற்றது உங்கள்கிட்ட என்ன விலை? மரவள்ளி கிழங்கு என்ன விலை? 200 ரூபா. என்ன இது பாருங்க, மரவள்ளி கிழங்கு வந்து 200 ரூபா. பாருங்க இப்படியே
இந்த இடத்துல வந்து மிரக்கறிகள் விற்று கொண்டு வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து சங்கான சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ தேங்காய் வந்து 140 ரூபா போகுது. எல்லாம் பெரிய தேங்காய் பாருங்க. இங்கே பாருங்க தேங்காய் பெரிய தேங்காய். ஐயா 1 கிலோண்டா எத்தனை தேங்காய் வரும்? அப்படியா? இங்கே பாருங்க 10 ரூபா இருக்கு. இது பெரிய தேங்காய். இங்கே 2 கிலோ ஒரு தேங்காய் 1 கிலோ வரும் போல. இது 1 கிலோ இது 200 கிராம் இருக்குங்க. ஒரு தேங்காயே நான் 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க பாருங்க. இந்த தேங்காயை பாருங்க. இந்த தேங்காய் வச்சு பாருங்க. ஒரு கணக்கான சின்ன தேங்காய். இது வந்து 750 கிராம் வருது. அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன தேங்காய் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உழவர் சந்தை சங்கானை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கானை சந்தையில் வந்தால் பழங்கள் வந்து வாழைப்பழங்கள் வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க குள்ளையாக வந்து அடுக்கி இருக்குன்னு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதர வாழைப்பழம் வந்து 120 ரூபா 150 ரூபா. கதலி வந்து 60 ரூபா போகுதுன்னு பாருங்க. கதலி கப்பல் வந்து 200 ரூபா போகுதாம். இங்க பாருங்க கப்பல் வாழைப்பழம். இங்க பாருங்க கப்பல் வாழைப்பழம் இருக்கு 200 ரூபா 1 கிலோ. ஒரு செவளனி வந்து 250 ரூபா பாருங்க. நல்ல இளநீ. இது எல்லாமே வந்து இங்கே நீங்கள் வந்து பழம் வந்து மற்ற வாழை இலைகள் இளநிகள் எல்லாம் வந்து இங்கே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்தியன் மாம்பழம் என்ன பேர் இது? எஸ் இது வந்து இந்தியன் மாம்பழம். இது வந்து 1 கிலோ 500 ரூபா. இது என்ன தோடம்பழம் 140 ரூபாயோ. ஆப்பிள் 200 ரூபா. இது மாதுளம்பழம் 400 ரூபா ஒரு மாதுளம்பழம். இது வந்து எங்கே ஊர் மாதுளம்பழையோ என்ன சைனாண்டியா? சைனாண்டியா மாதுளம்பழமா? ஒன்று வந்து 400 ரூபா. மாதுளம் இது தோடம்பழம் பரவாயில்லை. என்ன ஒன்று 40 ரூபாய் பரவாயில்லை. இங்கால வந்து வேறு கடைகளும் வந்து இருக்குது பாருங்க. பானை மற்ற அடுப்புகள் குடங்களும் வந்து இந்த சங்கான சந்தையில் வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அகப்பைகள் மற்ற மண் பொருட்கள் வந்து இங்கே இருக்குதுங்க.